கூவம் நதிக்கரையில் உள்ள கிராமங்களின் ஊராட்சி தலைவர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை பற்றிய ஒருநாள் கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் கூவம் நதிக்கரையில் உள்ள கிராமங்களின் ஊராட்சி தலைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பாலகிருஷ்ணன், அன்றாட வாழ்க்கையில் வீட்டில் உபயோகித்து வீணாகும் கழிவுகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பையாக தரம் பிரித்து அகற்றினால் பூமியில் மாசுபடுதலை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்று தெரிவித்தார். கூவம் நதியை பொறுத்தவரையில் திடக்கழிவினால் மாசுபடக்கூடிய ஒரு நிலையை மாற்றியமைத்து அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரிய திட்டத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வகையிலே நடத்தப்பட்டு வருகிறது. திடக்கழிவை எந்த வகையிலே கையாள வேண்டும், பிளாஸ்டிக் கழிவுகளை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், தரம் பிரித்தல் செய்ய வேண்டும், அதனை உரிய முறையிலே கழிவு ஆக்க நடவடிக்கைகள் எடுத்தல் வேண்டும் குறித்த கருத்தரங்கு இது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக கூவம் நதிக்கரையில் உள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து உதவியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் உதவி இயக்குநர்கள் திருப்தி தெரிவித்தனர்.